ஏ பி சின்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் தொழில்ல 3:4:6 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்தோம்னா சமம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு 100 ரூபாய் லாபம் கிடைச்சுன்னா ஏக்கு 100 ரூபாய் லாபம் கிடைச்சா பிக்கும் 100 ரூபாய் லாபம் கிடைக்குது, சிக்கும் 100 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப 3 பேத்துக்கும் லாபம் சமம் அப்படிங்கிறாங்க. லாபம் சமம் அப்படின்னா 3 பேரும் எவ்வளவு காலத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதோடைய ரேஷியோ கேக்குறாங்க. காலத்துடைய டைமுடைய ரேஷியோ கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இந்த 3 ரேஷியோவுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா அங்கே என்ன இருக்கு 3, 4, 6. ஃபர்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணலாம் 1, 4, 2. அடுத்து 2ஆல கேன்சல் பண்ணா 1, 2, 1. ஸோ இதுக்கு மேலே எதுவும் வகுக்கூடிய எண் இல்லை. அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 3 × 2 × 2 = 12. இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ 3 எத்தனை டைப் இருக்குன்னா 12 வரும் பாருங்க 4. நெக்ஸ்ட் பி 4 எத்தனை டைப் இருக்குன்னா 12 வரும் 3 டைம். அடுத்தது இங்க சி 6 எத்தனை டைப் இருக்குன்னா 12 வரும் 2 டைம். ஸோ அவங்க காலத்துக்கான விகிதம் பார்த்தோம்னா 4:3:2. அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்தா அதான் ஆன்சர். இதே மாதிரி என்ன பாருங்க எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு தொழில 2:5:4 என்ற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய லாபம் சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தோடைய விகிதம் என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சமம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட் எப்படி சமக்கலாம் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.